ಶ್ರೀರಂಗವೀರ ರಘುಪುಂಗವ ವೇದ ಮೌಳಿ ದುರ್ವೀಡತೀಂದ್ರ ಕರುಣಾ ಪರಿಣಾಮ ಬೋಧಂ ಶೇಷಾಚಲೇ ಸುಚಿರಬೋರಿತ ಛಾತ್ರ ಬೃಂದಂ ಶೇಷಾದ್ರಿನಾಥ ಗುರುವರ್ಯಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. வாய்ஸ் கேக்குறதா இல்ல ரொம்ப லோவா இருக்க மாதிரி இருக்கா? கேக்குறது அடியே. கிளியரா கேக்குது சார். இப்போ இதுக்கு முன்னாடி வர்த்தமான காலே விசேஷ கிரியாபதானி அப்படின்னு பார்த்தோம். வர்த்தமான காலத்துல கிரியாபதங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடியதான வர்பு நிறைய வர்ப்ஸ் பார்த்தோம். அதுல விசேஷமான கிரியாபதங்கள் அப்படின்னு சில கிரியாபதங்களை காண்பித்தோம். ஜானாதி, கரோதி, சினோதி, கிரீணாதி, சக்னோதி, பிராப்னோதி, ததாதி, கிருண்ணாதி, ஸ்ருணோதி, ரோததி, ரோதிதி அப்படின்னு இந்த மாதிரியான கிரியாபதங்களை காமிச்சோம். நாமும் இந்த அபியாசா பார்க்கணும். இப்போ இந்த அபியாசா பார்க்கணும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் அகம், ஆவாம், வயம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு நமஸ்காரம் அடியன். நமஸ்காரம் அடியன். வயம், அகம், ஆவாம், வயம். நான், நாங்கள் இருவர்கள், நாங்க எல்லோரும். இப்ப சேவாம் அப்படின்றது கர்மபதம். கரோதி அப்படின்றது கிரியாபதம். கர்த்திருப்பதம், கர்மபதம், கிரியாபதம். இந்த 3 பதமும் இருக்கு. அகம், சேவாம், கரோதி. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? கரோதி, குருதஹா, குர்வந்தி, கரோஷி, குருதஹா, குருத்த, கரோமி, குர்வஹ, குர்மஹா. எப்படி தாத்து? கரோதி, குருதஹா, குர்வந்தி, கரோசி, குருதஹா, குருத்த, கரோமி, குர்வஹ, குர்மஹா. அப்போ சஹதௌதே அப்படின்னு வந்தா சஹதௌதே, சாத்தேதா, சாத்தேதாக, ஏஷா, ஏதௌ, ஏதே அந்த மாதிரிலாம் வந்தா கரோதி, குருதா, குர்வந்தி. துவம், யுவாம், யூயம் அப்படின்னு வந்தா கரோஷி, குருதா, குருத்த. அகம், ஆவாம், வயம், கரோமி, குர்வஹ, குர்மஹா. இப்போ நாம இதெல்லாம் டைப் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே ஒரு நிமிஷம். டைப் பண்ணாம வராது. நீங்க ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க ஓடி போயிடுது. ஒரே ஒரு ஜூம்ல போயிட்டு தெரியுதா ஸ்கிரீனு? தெரியுது மகாதேவ. எழுதின்றிருக்கிறது தெரிஞ்சுண்டல. புக் ஸ்கிரீன் தான் தெரியுது. கொஞ்சம் லெட்டர் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் தெரியும். இப்போ ஓகேவா ஸ்கிரீனு? இப்ப தெரியுது. தெரியுது. பிளைன் ஸ்கிரீன். வேர்டு வருதா? வேர்டுன்னு வரல.
கொஞ்சம் லெட்டர்ஸ் மாத்திரம் பெருசு பண்ணிக்கும். தோ 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 இப்போ இங்க பாரு. அகம் தேவாம் சேவாம் கரோமி கரோதி. கரோமி. ஓ கரோமி. ஒரே ஒரு நிமிஷம். இதை வச்சுக்கலாம். கரோதி குருதா குர்வந்தி கரோஷி கரோஷி. துவம் வந்தா கரோஷி. ஒரே நிமிஷம். இப்போ யாரும் இதுல எழுதாதீங்க தயவு செய்து. அகம் கரோமி ஆவாம் குர்வஹ வயம் குர்வஹ. இப்ப ஸ்பஷ்டமா இருக்கா? இருக்கு மகோதயா. இப்ப பாருங்க. simultaneous-ஆ இதோ இருக்கு பாரு. ஸ்கிரீன் தெரியல. அகம் சேவாம் கரோதி. இந்த கரோதின்றது வெர்பு, சாமான்யமா ஒரு வெர்பு. அதுக்கு உத்தம புருஷமும் எழுதணும், மத்தியம புருஷமும் எழுதணும். மத்தியம புருஷன் உத்தம புருஷன் ரெண்டுமே எழுதும். இப்போ யூயம் துவம் சத்காரம் கரோஷி. எப்படி? அகம் சேவாம் கரோமி ஆவாம் சேவாம் குர்வஹ குர்வகா வயம் சேவாம் குர்மஹ. குர்மகா. ஸ்பஷ்டமா? ம். மோதியா கொஞ்சம் மோதியா ஷம்யதா கொஞ்சம் நடுவுல எல்லாரையும் பேச வேண்டாம்னு சொல்லுங்களேன் மோதியா. எனக்கு புரிய மாட்டேங்கிறது இல்லாட்டா எனக்கு நெட் இஷ்யூ வேற இருக்கு. சரி சரி நீங்க சொல்லிட்டு இருக்கறச்சே அவளை ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிடுங்க யார். சரி சரி. அகம் சேவாம் கரோமி ஆவாம் சேவாம் குர்வஹ வயம் சேவாம் குர்மஹ. இல்லையா? இந்த ஸ்கிரீன் தருதா இப்போ? சரி, இந்த பக்கம் பாருங்க. அதே கரோதிக்கு துவம் சத்காரம் கரோஷி யுவாம் சத்காரம் குருத்தஹ யூயம் சத்காரம் குருத்த. இப்போ அதே மாதிரி ஸ்ருணோதி ஸ்ருணுதஹ ஸ்ருண்வந்தி. அகம் பஜனம் ஸ்ருணோமி ஆவாம் பஜனம் ஸ்ருண்வஹ
வயம் பஜனம் ஸ்ருண்மஹ. இந்த பக்கம் துவம் பிரவச்சனம் ஸ்ருணோஷி. யுவாம் பிரவச்சனம் ஸ்ருணுத்தஹ. யூயம் பிரவச்சனம் ஸ்ருணுத்த. அகம் வஸ்திரம் சினோமி. ஆவாம் வஸ்திரம் சினுதஹ. ஆவாம் வஸ்திரம் சின்வஹ. வயம் வஸ்திரம் சின்மஹ. துவம் சாகம் சினோதி. சாகம்னா வெஜிடபிள். சினோத்தினா செலக்ட் அப்படின்னு அர்த்தம். டு செலக்ட். துவம் சாகாம் சினோஷி. யுவாம் சாகாம் சினுத்தஹ. ரெண்டாவது யூயம் சாகம் சினுத்த. அகம் தாத்தும் சக்னோமி. அகம் தாத்தும் சக்னோமி. சக்னோமினா ஐ கேன் ஏபிள் டு கிவ் அப்படின்னு அர்த்தம். ஆவாம் தாத்தும் சக்னுவஹ. வயம் தாத்தும் சக்னுமஹ. மறுபடியும் சொல்றேன். அகம் தாத்தும் சக்னோமி. ஆவாம் தாத்தும் சக்னுவஹ. வயம் தாத்தும் சக்னுமஹ. त्वं ज्ञातुं शक्नोषि. युवां ज्ञातुं शक्नुतः. यूयं ज्ञातुं शक्नुथ. अहं ज्ञानं प्राप्नोमि. यार அது சரி, மாத்திரை கொடுத்தேன். சாப்பிட முடியும் கொடுக்காம என்ன அப்படியே பறந்து போகுமா நான் கை. அகம் ஞானம் பிராப்னோமி. அகம் ஞானம் பிராப்னோமி. ஆவாம் ஞானம் பிராப்னுவஹ. வயம் ஞானம் பிராப்னுமஹ. ஞானம்னா அறிவு. பிராப்னோமி. அகம் ஞானம் பிராப்னோமி. ஆவாம் ஞானம் பிராப்னுவஹ. வயம் ஞானம் பிராப்னுமஹ. त्वम् उद्योगं प्राप्नोषि. युवाम् उद्योगं प्राप्नुतः. यूयम् उद्योगं प्राप्नुथ. अहं शत्रुं गृह्णामि. गृह्णाति चिनोतिना செலக்ட். गृह्णाति அப்படின்னா என்ன சொல்றது? டேக். गृह्णातिना அர்த்தம் டு டேக். அகம் சத்ரும் गृह्णामि. ஆவாம் சத்ரும் गृह्णवः. வயம் சக்னும் गृह्णवः. சத்ரும்னா என்னடா? சத்ரு. சத்ருன்னா எதிரி. எதிரி. நான் எதிரியை தேர்ந்தெடுக்கிறேன். ஆமா, அப்படின்னா எதிரியை தேர்ந்தெடுக்கிறேன். 10 பேர் இருக்கா, 10 பேரோட சண்டை போடணும்னு சொல்றா. நான் என்னோட எதிரியை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றது இல்லையா? அது எத்தனையோ பேர் எதிரி இருக்கா. எல்லாரோடையுமா சண்டை போடணும்னு விரும்புறோம் நம்ம. எனக்கு யார் தோன்றதோ அவரோட சண்டை போடுற. எத்தனையோ தாத்தாச்சார் சுவாமி இருக்கா. எல்லாரோடையுமே எனக்கு சண்டை வருது. காஞ்சிபுரத்துல ஒரே ஒரு தாத்தாச்சாரோட தான் எனக்கு சண்டை வருது. அந்த மாதிரி
அகம் சத்ரும் கிருண்ணாமி. ஆவாம் சத்ரும் தாத்தாச்சா ரொம்ப சொல்லல. ஆவாம் சத்ரும் கிருண்வஹா வயம் சத்ரும் கிருண்மஹா. துவம் சோரம் கிருண்ணாதி. சோரம்னா திருடனை. துவம் சோரம் கிருண்ணாதி. யுவாம் சோரம் கிருண்ணாசி. ஐயோ. துவம் சோரம் கிருண்ணாசி. யுவாம் சோரம் கிருண்ணீதஹ. வயம் யூயம் சோரம் கிருண்ணீத. இங்க கிருண்ணீத்தனா பிடிக்கிறதா சுவாமி? ஆமா பிடிக்கிறது. இங்க அர்த்தம் வந்து பிடிக்கிறது. அகம் பூமிம் கிருணாமி. ஏதோ சம் லேண்ட் நான் வாங்க போறேன். அதனால அகம் பூமிம் கிரீணாமி. ஆவாம் பூமிம் கிருண்வஹா வயம் பூமிம் கிருண்மஹா. எவ்வளவு பெரிய மாத்திராடாப்பா. இந்த கிளினிக் எல்லாம் போறதுக்கு பயமா இருக்குது. ஒரு பேப்பரை ரொப்பிடுறா கட கட கடன்னு கட கட கடன்னு ஏதோ ஒரு மருந்து ஏதாவது ஒருத்த ஆப்டான்னா போறோம். அவன் மெடிக்கல் ஷாப்ப நல்லா வளர வைக்கிறா. கப்புன்னு ரொப்பிடுறா. எவ்வளவு மாத்திரை போறணும். ஏதோ டயர்டா இருக்குன்னு மாத்திரை மறுபடியும் போனா கட கட கடன்னு 6 மாத்திரை கொடுத்து வச்சிருக்கா. சரி. அகம் பூமிம் ஆச்சா பூமிம் கிருண்ணாமி பூமிம் கிருண்வஹா பூமிம் கிருண்மஹா. துவம் பவனம் கிரீணாமி. பவனம்னா வீடு. பவனம் கிரீணாமி. யுவாம் பவனம் கிரீணீதஹ. வயம் பவனம் கிரீணீமஹ. துவம் பவனம் கிரீணாசி. யுவாம் கிரீணீதஹ. யூயம் கிரீணீத. ஆம் ராமாயணம் ஜானாமி. எனக்கு ராமாயணம் நல்லாவே தெரியும். ஆம் ராமாயணம் ஜானாமி. ஆவாம் ராமாயணம் ஜானீமஹ. வயம் ராமாயணம் ஜானீமஹ. அதே மாதிரி அந்த பக்கம் துவம் மகாபாரதம் ஜானாசி. உனக்கு மகாபாரதம் தெரியும். ஜானாசி நீ அறிவாய். மகாபாரதத்தை நீ அறிவாய் அப்படின்னு அர்த்தம். யுவாம் மகாபாரதம் ஜானீதா. யூயம் மகாபாரதம் ஜானீத. அகம் பீடையா ரோதிதி இல்லையா? ரோதிமி. ஒரே ஒரு நிமிஷம். ரோததி ரோததி ரோததா ரோததி. ஒரே நிமிஷம். ரூப் அப்படியே மறந்து போச்சு. ரோதிதி ரோதிதி ரோதிமி ருதிமஹா ருதிமஹா. சரி. அகம் பீடையா ரோதிமி. ஆவாம் பீடையா ருதிவஹா. ருதிவஹா நான் இப்படியே நோட்டு பண்ணியிருக்கேன் பாருங்க. சின்ன வயசுல இருந்து ரோதிமி ரோதிவஹா ரோதிமஹான்னு தப்பு அது. அகம் பீடையா ரோதிமி. ஆவாம் பீடையா ருதிவஹா. வயம் பீடையா ருதிமஹா. त्वं भीत्या रोदिषि. युवां भीत्या रुदितः. यूयं भीत्या रुदित. அப்புறம் அகம் தனம் ததாமி. அகம் தனம் ததாமி. ஆவாம் தனம் தத்வஹ. வயம் தனம் தத்மஹ. त्वं भोजनं ददासि. युवां भोजनं ददतः. यूयं भोजनं ददथ. கீழே இருக்கு பாருங்க. அகம் சேவாம் கரோமி. ஆவாம் சேவாம் குர்வஹ. வயம் சேவாம் குர்மஹ. त्वं சத்காரம் கரோஷி. யுவாம் சத்காரம் குருத்தஹ. யூயம் சத்காரம் குருத்த. இத மாதிரி இது ஃபுல்லா எழுதணும். இந்த இந்த இதுல இருந்து மொத்தம் எழுதின்னு வரணும். இங்க ஆரம்பிக்கிறது பாருங்க. வர்த்தமான கால லக்காரா இங்க வரணும்.
இங்க ஆரம்பிக்கிறது பேஜ் நம்பர் 27. அதுல ஆரம்பிச்சு 29, 30, 31, 32 வரைக்கும் இருக்கிற எல்லா தாத்துவுக்குமே நாம 3 ரூபம் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். 3 ரூபம் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு சுலபமாக புரியும் வர்த்தமான காலம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுக்கு நான் எழுதி அனுப்பணும். இப்போ ஃப்ரீயா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. காலேஜ் பாடம் அப்படி சும்மா போயிட்டு வரதான். பரீட்சை ஸ்டடி ஹாலிடேஸ் பார்க்கலாம். பெருமாள் சங்கல்ப எப்படி இருக்கோ பார்க்கலாம். இங்க பாருங்க. வட்டு சார் ஒரு உங்கோ ஒரு ஒரு கொஸ்டின் சார், ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. அந்த அந்த பேஜில் இப்போ இப்போ இது கரோமின்னு இருக்கு. அப்புறம் அதாவது இப்போ அகம் அபாம் வயம்க்கு கரோமி குர்வஹா குர்மஹான்னு இருக்கு. அது எண்டிங் எல்லாத்துக்கும் சிமிலராக வருது. பட் அந்த ரூட் வேர்டுக்கு ஏற்றபடி இப்போ இங்கே கா அடுத்த ரெண்டுத்துக்கு கூவா மாறுறது. வேற நம்ம இப்போ ததாத்தியில அந்த மாதிரி தூவா மாறல இல்லையா? அது அப்போ அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த புக்கில் கொடுக்கலையே. இப்போ இப்போ நீங்க சொல்றதுனால தெரியறது. பட் ஒரு புது வேர்டா இருந்ததுன்னா இப்போ அந்த ஃபார்ம்ஸ் எப்படி தெரியும்? இந்த இப்போ 27ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ 32 வரைக்கும் சொன்ன பார்த்தீங்களா? அதுல எல்லா தாத்துவுமே கொடுத்துட்டா. ஓஹோ. டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா தாத்துவும் கொடுத்துட்டா. ஓகே. இந்த புக்கு வாசிக்கிறவாளுடைய வேலை என்ன அப்படின்னா, அது எல்லாத்தையும் பைஹார்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும். பிரயோகம் பண்ணி பண்ணி பார்க்கணும். அந்த ரூட் வேர்டு எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ ததாதி இருக்கு இல்லையா? அதுக்கு ரூட் தாங் தானே அப்படின்னு ரூட்டு. அதோட திப்தஸ்தி அப்படின்னு பிரத்யயங்கள்லாம் சேரும். அந்த பிராதிபதிகம் பிரத்யயங்கள்லாம் சேர்ந்தா சில வியாக்கரண சூத்திரங்கள்னால ரூட்லாம் பிரயோகங்கள் மாறும், ரூபங்கள் மாறும். அதெல்லாம் அந்த சமயத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்போ? வியாக்கரண சாஸ்திரத்துல சித்தாந்த கௌமுதி அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துல ஷட்லிங்க பிரகரணம்னு ஒரு பாகம் இருக்கு. அந்த பாகத்துலதான் பூவாதையோ தா தவஹா அப்படின்னு சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திரத்துக்கு கீழே இந்தந்த ரூபங்கள் எப்படி வருது அப்படின்ற தாத்து ரூபங்கள்லாம் போட்டிருப்பா. ஓகே. இப்போ நாங்க இருக்கிற லெவல்ல அப்போ யாராவது சொல்லி கொடுத்தாதான் தெரியும் இந்த வேர்டுக்கு இப்படி மாறும் கொடுப்பாண்டா. அப்படிங்கிறது. இப்ப ஏன் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்? அதை தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. இப்போ பேஜ் நம்பர் 27 பாருங்களேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணேன்? படதி படதா படந்தி படசி படதா படத பட்டாமி பட்டாவஹ பட்டாமஹா காயதி காயதா காயந்தி காயசி காயதா காயத்த காயாமி காயாவஹ காயாமஹா. இந்த மாதிரி நான் பைஹார்ட் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நாளைக்கு எனக்கு இப்போ லீவு தான். ஆக்சுவலி இன்னைக்கு கூட அஷ்டமி லீவு. நாளைக்கு காலேஜ் போய் தலையை காமிச்சுட்டு தான் போகிறோம். பெரிய நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. அப் டு நவம்பர் 30 வரைக்கும், டிசம்பர் 3 வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரெகுலர் காலேஜ் ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பட்டத்தி பட்டதா பட்டந்தின்னு நான் ஒரு தாத்துவுக்கு 9 ரூபம் வரும். பட்டதி பட்டதா பட்டந்தி வரும். பட்டதி பட்டதா பட்டந்தி பட்டசி பட்டதா பட்டத்த பட்டாமி பட்டாவஹா பட்டாமஹா அப்படின்னு பிரதம புருஷம், மத்தியம புருஷம், உத்தம புருஷம் அப்படின்னு சொல்லி சிங்குலர் ப்ளூரல், சிங்குலர் டுயல் ப்ளூரல் பிரதம புருஷம், சிங்குலர் டுயல் ப்ளூரல் மத்தியம புருஷம், சிங்குலர் டுயல் ப்ளூரல் உத்தம புருஷம், இப்படி 9 ரூபம் வரும். அத மாதிரி இங்க இருக்க தாத்துக்கள் எல்லாத்தையுமே நான் அந்த 9 ரூபத்தை டேபிள் மாதிரி போட்டு அனுப்புறேன். உங்க வேலை என்ன அப்படின்னா, ஃபுல் நீங்க பைஹார்ட் பண்ணிக்கணும். பைஹார்ட் பண்ணலனாலும் சொல்லி 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 பார்க்கணும். அந்த டேபிள் எடுத்து எடுத்து. சரி, ஓகே சார், தேங்க்யூ. இப்போதைக்கு இந்த லெவல் ரொம்ப
வேற அதாவது ரொம்ப உத்கிருஷ்டமான லெவல் இப்போதைக்கு இத மாதிரி தெரிஞ்சுக்கிறது ம் ம் இந்த பாஷா பிரவேச கிளாஸ்ல. இப்ப எங்க பிஎஸ் ஓகே ஃபர்ஸ்ட் இயர் 4 பசங்க இருக்கா, பரீட்சை எழுதுற 4 ம் பசங்களும் இங்க இருக்கா. அவ 4 பேருக்கும் இதான் போர்ஷனே. இந்த புக்கு தான் ம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட போர்ஷனே. ம் அவளுக்கு கொஸ்டின் எப்படி வரும்? அகம் சேவாம் டேஷ் அப்படின்னு வரும். துவம் போஜனம் டேஷ் அப்படின்னு இருக்கும். அவன் என்ன ம் பண்ணணும்? கரோமி கரோ ததசி அப்படிதான் எழுதணும். வேற எதுவும் எழுதக்கூடாது அவன். ம் புரியுறதா? ஓகே புரியுது. அவனை வந்து இப்போ கரோமியோட தாத்து ரூபம் சொல்லுன்னு கேட்க மாட்டான். யாரை கேட்பா? ம் கரோமியோட தாத்து ரூபம்னா பிஏ தேர்ட் இயர் படிக்கிறவனை கேட்பா. ஓகே அவனுடைய மத்தியம சிரோமணி போர்ஷன்ல இப்ப இருக்க பசங்க நம்ம குரூப்ல இங்க இருக்கால 4 பேரு, அவளுடைய 5வது வருஷத்துல கேட்கிற போர்ஷன் அது. ம் அதுக்கு ஓகே நடுவுல அவ அவ்வளவு படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவ இங்க வருவா. ஓகே சரி. தேங்க்யூ சார். வட்டுஹு சாஸ்திரம் ஸ்ருணோதி. இப்ப பாருங்க, வட்டுஹு வட்டவஹ சிங்குலர், அடுத்தது வந்து ப்ளூரல். டியூவல் இல்ல, சிங்குலரும் ப்ளூரலை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நாம இப்ப படிக்கணும். எது சிங்குலர் ப்ளூரல்? வட்டுஹு அதனுடைய ப்ளூரல். வட்டுஹு வட்டு வட்டவஹ, வட்டுஹு வட்டு வட்டவஹ. வட்டுஹு வட்டு வட்டவஹ. அப்போ வட்டுஹு சாஸ்திரம் ஸ்ருணோதி, வட்டவஹ சாஸ்திரம் ஸ்ருண்வந்தி. விதாதா அப்படின்னா பிரம்மா, சதுர்முக பிரம்மா, நான்முக கடவுள். விதாதா சர்வம் ஜானாதி, அவருக்கு எல்லாம் தெரியும். விதாதாரஹ சர்வம் ஜானந்தி. பக்தா பாஷணம் கரோதி, வக்தாரஹ பாஷணம் குர்வந்தி. வக்தாரஹ பாஷணம் குர்வந்தி. பங்குஹு சலித்தும் ஷக்னோதி. பங்குஹு அப்படின்னா என்ன சொல்றது? டிசேபிள் பர்சன், பிசிக்கலி டிசேபிள் பர்சன். என்ன சொல்றது? நொண்டி. பங்குஹு சலித்தும் ஷக்னோதி, அவன் செல்வதற்கு இயலும் அப்படின்னு சொல்ற. பங்கவஹ சலித்தும் ஷக்னுவந்தி. மார்ஜாரஹ அப்படின்னா பூனை. மார்ஜாரஹனா பூனை. மார்ஜாரஹ மூஷகம் கிருண்ணாதி. மார்ஜாரஹ மூஷகம் கிருண்ணாதி. மார்ஜாரஹ மூஷகம் கிருண்ணந்தி. மார்ஜாராஹ ப்ளூரல். மார்ஜாராஹ மூஷகம் கிருண்ணந்தி. பகினி உபாயனம் கிரீணாதி. பகின்யः உபாயனம் கிரீணந்தி. பாலः क्रीडनकं चिनोति. बालः क्रीडनकं चिन्वन्ति. विक्रेता दुग्धं ददाति. विक्रेतारः दुग्धं ददति. மற்றதுக்கெல்லாம் வந்து சினோதி சினுதா சின்வந்தி அப்படி வரும். இதுக்கு மட்டும் ததாதி தததா தததி. தததி தான் ப்ளூரல் ஃபார்ம். யுவகः உத்யோகம் பிராப்னோதி. யுவகாः உத்யோகம் பிராப்னுவந்தி. மித்ரம் சாहाय्यं கரோதி. மித்ரம்
சா மித்ராணி மித்ரம் மித்ரே மித்ராணி மித்ராணி சாகாயம் குர்வந்தி ருக்ணஹ கஷ்டேன ரோதிதி. ருக்ணஹன்னா அடிபட்டவன், துன்பத்தினால அழறான், வலியினால அழறான். ருக்ணஹ கஷ்டேன ரோதிதி. ருக்ணாஹ கஷ்டேன ருதந்தி. ருக்ணாஹ கஷ்டேன ருதந்தி. இது பாக்குறீங்களா? கரோதி பகுவச்சனம்னா குர்வந்தி, கிருண்ணாதி கிருண்ணந்தி, கரோஷ் என்னன்னே புரியலையே அது. ஏகவச்சனம் பகுவச்சனம். கரோதி குர்வந்தி, கீழே சுணோதி சுண்வந்தி, சினோதி சின்வந்தி, பிராப்னோதி பிராப்னுவந்தி, சக்னோதி சக்னுவந்தி. இங்க கிருண்ணாதி கிருண்ணந்தி, கிரீணாதி கிரீணந்தி, ஜானாதி ஜானந்தி, ததாதி தததி, ரோதிதி ருதந்தி, கரோதி குருதஹ, சுணோதி சுணுதஹ, சினோதி சினுதஹ, சக்னோதி சக்னுதஹ, பிராப்னோதி பிராப்னுதஹ. புரியுறதா? ஏகவச்சனம் பகுவச்சனம் மட்டும். ஏகவச்சனம் பகுவச்சனம். ஒரு சில இடத்துல ஏகவச்சனம் கேப்பு, ஒரு சில இடத்துல பகுவச்சனத்துல கேப். கிருண்ணாதி கிருண்ணந்தி, கிருண்ணாதி கிருண்ணீதா, கிரீணாதி. ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோஸ் வந்து ஏகவச்சனம் பகுவச்சனம், அடுத்த ரெண்டு ஏகவச்சனம் த்விவச்சனம். ஆமா, ஏகவச்சனம் த்விவச்சனம் அப்படி. கரெக்ட். கிருண்ணாதி கிருண்ணீதா, கிரீணாதி கிரீணீதா, ஜானாதி ஜானீதா, ததாதி தத்தா, ரோதிதி ருததா. அப்படி இப்படி. நான் என்ன பண்ணும், இது நான் தான் பண்ணும். நான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு இந்த அபியாசத்தை, இந்த 11வது அபியாசத்தை எழுதி கொடுத்தாதான் உங்களுக்கு முடியும். அபியாசத்தை டைப் பண்ணி நான் உட்கார்ந்துக்கிறேன். பவந்தௌ விஷயம் ஜானாதி, இல்ல ஜானீதா. பவந்தௌ விஷயம் ஜானீதா, கிராஹகௌ வஸ்து கிரீணீதா, ஆரக்ஷகௌ சோரம் கிருண்ணீதா, கர்மகரௌ காரியம் குருதः, भगिन्यौ संगीतं शृणुतः, भवत्यौ सर्वत्र गन्तुं शक्नुतः. द्वितीया विभक्ति मट्टम. भक्तौ पुष्पं चिनुतः, शिशु उच्चैः रुदतः, दंपती मधुरं प्राप्नुतः. இங்க பாருங்க, ஃபுல்லாவே எழுதணும். கிராஹகः वस्तूनि क्रीणाति, ग्राहकौ वस्तूनि क्रीणीतः, ग्राहकाः वस्तूनि क्रीणन्ति. अलसः निद्रां करोति, सोंबेरी. अलसः அப்படின்னா சோம்பேறி. अलसः निद्रां करोति, अलसः निद्रा, अलसौ निद्रां कुरुतः, अलसाः निद्रां कुर्वन्ति. प्रतिनिधि वस्तु चिनोति, प्रतिनिधि वस्तु चिनुतः, प्रतिनिधयः वस्तु चिनुमः, चिन्वन्ति, क्षम्यताम्, प्रतिनिधयः वस्तु चिन्वन्ति. माता भोजनं ददाति, मातरौ भोजनं ददतः, मातरः भोजनं ददति. அப்புறம் சேனாபதி
पुरस्कारं प्राप्नोति सेनापति पुरस्कारं प्राप्नुतः सेनापतयः पुरस्कारं प्राप्नुवन्ति दाता दातुं शक्नोति दातारौ दातुं शक्नुतः दातारः दातुं शक्नुवन्ति कार्यकर्ता कार्यं जानाति कार्यकर्तारौ कार्यं जानीतः कार्यकर्तारः कार्यं जानन्ति शिष्यः उपदेशं शृणोति शिष्यौ उपदेशं शृणुतः शिष्याः उपदेशं शृण्वन्ति दरिद्रः दुःखेन रोदिति दरिद्रौ दुःखेन रुदितः दरिद्राः दुःखेन रुदन्ति शिशुः कन्दुकं गृह्णाति शिशुः कन्दुकं गृह्णीतः शिशवः कन्दुकं गृह्णन्ति இந்த மாதிரி சொல்லணும். இதுல வந்து பாருங்க இந்த நோட் புக்லாம் இருக்கு மாதிரி தாத்துவை கண்டுபிடிக்கணும். ஆரோஹதி இருக்கா, அது மாதிரி 20 தாத்து இருக்கான் இதுல. ஆரோஹதி பக்கத்திலே நயதி இருக்கு. அதுக்கு செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கரோதி இருக்கு. அப்புறம் வததி இருக்கு, ததாதி இருக்கு, பிரக்ஷாலயதி இருக்கு, கர்ஷதி, ஹசதி இருக்கு. தேர்ட் லைன்ல ஹசதி இருக்கு. ஃபோர்த் லைன்ல சலதி இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹாரிசான்டலா பார்த்தா உத்திஷ்டதி இருக்கு. அத மாதிரி கண்டுபிடிக்கணும் நீங்க. யாரோ ஐபோன் வந்து சிக்னல் சரியில்லை போல் இருக்கு. உத்திஷ்டதி இருக்கு, பததி இருக்கு, பததி இருக்கு. அப்புறம் வந்து அடியன் கீழே இருந்து ரெண்டாவது லைன்ல ரக்ஷத்தின்னு இருக்கு, ரக்ஷதி இருக்கு, தியஜதி இருக்கு, ஸ்நாதி இருக்கு. அப்புறம் பிரக்ஷாலயதி இருக்கு, பிரக்ஷாலயதி பிரக்ஷாலயதி இருக்கு, சக்னோதி இருக்கு, திஷ்டதி இருக்கு. இத மாதிரி அவதரதி இருக்கு, பிரக்ஷாலயதி இருக்கு அடியன், பிரக்ஷாலயதி. வாதி இருக்கு, வாதி, ஹரதி இருக்கு, பிரக்ஷாலயதி, பிரக்ஷாலயதி. ஆமா, தரதி இருக்கு, விதரதி. தரத்தியோட விதரதி தான். சரி, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அதுல இருக்கு அஷ்டதி, அஷ்டதி இருக்கு, அஷ்டதி. அஷ்டதியா? அடதி இருக்கு, அட்டதி. அடதி இருக்கு. அடதி எங்க இருக்கு? திஷ்டதி இருக்கு, திஷ்டதி இருக்கு, அடதி உத்திஷ்டதி 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 டு ஸ்டாண்ட். டு ஸ்டாண்ட் கூட இல்ல, உத்திஷ்டத்தின எழுந்துருன்னு அர்த்தம். உபவிஷதி இருக்கு, உபவிஷதி இருக்கு, வகதி, உபவிஷதி. அதுக்கு அப்படியே கண்டினியூவா அடுத்தது வகதி இருக்கு. வகத்தின்னா தாங்கிறது. சரி, இது வரைக்கும் இருக்கா? கிம் கரோதி, கிம் கரோதி. அடுத்தது 12வது பாடம். பார்க்கலாமா? சரி, இது ஒரு போயம். இது நம்ம நாளைக்கே பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், இந்த 27ல இருந்து ஆரம்பிச்சு அப் டு 35 வரைக்கும், 35 தான் போயம்ல, 34 வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ டைப் பண்றேன். டைப் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். இந்த 11th பாடத்துல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அபியாசமும் பிடிஎஃப் அனுப்புறேன். இனிமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால 11th பாடத்துல இருந்து ஆரம்பிச்சு அபியாசமும் பிடிஎஃப் அனுப்புறேன்.
நீங்க நடுவுல ஒரு நாள் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல அதை உட்காந்துட்டு பாருங்க. செவ்வாய்க்கிழமையில PDF பாருங்க. இப்போ செவ்வாய், வியாழன், சனி PDF பாருங்க. திங்கள், புதன், வெள்ளி கிளாஸ்ல நம்ம அடுத்த பாடம் பார்க்கலாம். ஓகேவா? தன்யோஸ்மி. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்க்கலாம்.